பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 23-24. அவர் படகில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் வாழ்விலே ஏராளமான அலைகளின் மத்தியிலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே இந்த பிரயாணத்திலே அநேக அலைகளை சந்திக்க நேரிடுகிறது. வாழ்வின் பல கட்டத்திலே பலவிதமான அலைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், பயங்கள், வருத்தம், வியாதிகள், சச்சரவுகள், பிரிவின்மை, துக்கங்கள் என்று சொல்லி பலவிதமான அலைகளின் மத்தியிலேயே நாம் நிதானமாய் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அநேகர் அந்த அலைகளின் மத்தியிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் பெரும் அலைகளின் மத்தியிலே தவித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த அலைகளை அடக்கத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்விலே இந்த அலைகள் நம்மளை மூழ்கிவிட செய்யுமோ, அழித்து போட்டுவிடுமோ, இந்த அலையே நம்மை இல்லாமல் செய்துவிடுமோ, மரணம் நம்மை கொண்டு போய்விடுமோ என்றெல்லாம் கூட பயப்படுகிறார்கள். சீஷர்களும் அவ்விதமாய்த்தான் எண்ணினார்கள். ஆனால் அந்த புயலை உருவாக்கினவர், புயலையே அடக்கத்தக்க வல்லவர் அங்கே இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். அவருடைய வல்லமையையும் அப்படி அதிகாரத்தையும் உணராமலே அவர்களுடைய மனதிலிருந்து அவர்களுக்கு எட்டாமல் போயிருந்தது. என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பினார்கள். ஆண்டவரே, எங்களை ரட்சி, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அந்த படகிலே அயர்ந்து உறங்கி கொண்டிருந்த அந்த மகிமையின் ராஜாவை, நம்முடைய ரட்சிகரை இயேசு ராஜாவிடத்தில் முறையிடுகிறார்கள். அவர் எழுந்து செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு உங்கள் அலைகளின் மத்தியிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய அலைகளையே இல்லாதபடி அமைதலை உண்டாக்குகிறவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. நீங்கள் அலைகளை பார்த்து உங்களுடைய மனதில் என்ன தீர்மானிக்கிறீர்கள்? உங்களுக்கு முடிவு அந்த அலையே என்று தெரிகிறதா? அல்லது அலையை பார்த்து வாழ்வில் வருகிற பலவிதமான அலைகளை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்வின் முடிவை நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தில் விதமாய் படிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா எல்லாமே மாறி போகும். எவ்வளோ பெரிய பெருங்காற்றின் அலையும் அடங்கி போனது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டதாம். அவரே சிருஷ்டி கர்த்தர், உண்டாக்கினவர். அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் அடங்கி போகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பெரும் போராட்டம், சவால்கள், நெருக்கடிகள், எவ்விதமான அலைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? நிம்மதியே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, நான் என்ன செய்வதென்று, எந்த வழியில் போகிறதே தெரியவில்லை என்று சொல்லி குழப்பமாக இருக்கிறீர்களா? எல்லாவற்றை மாற்றுகிற ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். எல்லாவற்றை சரி செய்கிற ஒரு மகிமையின் தேவனானவர், மகா வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பரிசுத்தர், சிருஷ்டி கர்த்தர், எலோகிம், the God who created everything is right near you, உனக்குள்ள இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை அலைகள் இருக்கிறது ஐயா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க,
அவர் அதட்டுவார். உங்களுக்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாகும். உடைய வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை, சமாதானம், ஜீவன், ஜெயம் உண்டாகும். தைரியமாக இருங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை கரை சேர்ப்பார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அதை திட்டமாய் நிறைவேற்றுவார். மறந்துடாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையாகிய தேவனுக்குள்ளே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.